Welcome to Unstuck Math. Last year TET paper 2ல questions ஓட part 1 இன்னைக்கு பார்க்கலாம். First question என்ன அப்படின்னா standard form of 2 into 10 power minus 4 என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் 10 power minus 4 அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதலாம் 1 by 10 power 4ன்னு எழுதலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க question வந்து 2 into 10 power minus 4. இதை நம்ம எப்படி எழுதலாம் 2 divided by 10 power 4 எழுதலாமா அப்ப 10 power 4 னா என்ன 2 divided by 10,000 2 10,000 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 0.0002 ஏன் question வந்து area of a triangle பத்தி கேட்டிருக்காங்க சோ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க questionல area of a triangle is 108 centimeter square and base is 18 centimeter height என்ன அப்படின்னு கேக்குறாங்க நமக்கு क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க ஏரியா கொடுத்துட்டாங்க ஏரியா வந்து 108 centimeter square and base வந்து 18 centimeter கொடுத்துட்டாங்க நம்ம height என்ன அப்படினு கண்டுபிடிக்கணும் சோ நமக்கு area of a triangle formula தெரியும் இல்லையா area of a triangle is half into base into height இதுதான் நமக்கு ஃபார்முலா இப்போ இந்த ஃபார்முலால நமக்கு கொடுத்திருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சோ ஏரியா ஆஃப் a triangle வந்து 108 ன்னு கொடுத்துட்டாங்க ஈக்குவல் டு 1/2 into base வந்து 18 and height என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம் சோ ஹைட்ட வந்து அப்படியே h ன்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம இத எப்படி எழுதலாம் 108 equal to 2 18 டிவைட் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும் 9 கிடைக்குமா so 9h so this gives h equal to 108 divided by 9 table ஆல டிவைட் பண்ணா நமக்கு 12 கிடைக்கும் so height is 12 centimeter option C தான் நமக்கு answer question is factors of 36 so factors னா என்ன அப்படினா 36 வந்து என்ன நம்பராலலாம் டிவைட் ஆகுமோ அதுதான் 36 so 36 எந்தெந்த டேபிள்லாம் டிவைட் ஆகும்னு பார்க்கலாம் ஆப்ஷன்ஸ் வச்சு 9 4 6 ஆப்ஷன் A so இதுல டிவைட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு பட் ஆனா ஆப்ஷன் B ல பாருங்க 1 2 3 4 6 9 12 18 36 இந்த எல்லா நம்பர்ஸாலுமே 36 வந்து டிவைட் ஆகும் so option B is answer next question பார்க்கலாம் next questionல வந்து நமக்கு if a plus b equal to 10 and 3ab equal to 36 then the value of a square plus b square is அப்படினு கேட்டிருக்காங்க so இது இந்த क्वेश्चन வந்து algebraic formula வச்சு தான் நம்ம போட போறோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச a plus b the whole square formula வச்சு தான் so a plus b the whole square formula என்ன a plus b the whole square equal to a square plus 2ab plus b square இப்போ இதல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா a ஸ்கொயரையும் b ஸ்கொயரையும் ஒண்ணா எழுதிக்க போறோம் and 2ab செப்பரேட் லாஸ்ட்ல எழுதிக்க போறோம் b ஓட வேல்யூ வந்து 10 ன்னு கொடுத்துட்டாங்க and 3ab equal to 36 ன்னு கொடுத்திருக்காங்க நம்ம ab கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் 3 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது டிவிஷன் ஆயிடும் so 36 divided by 3 அப்ப ab equal to 12 ab ஓட வேல்யூ நமக்கு தெரியும் a plus b ஓட வேல்யூவும் தெரியும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் a square plus b square தான் நம்ம கண்டுபிடிக்கணும் so இந்த ஃபார்முலால a square plus b square மட்டும் ஒரு சைடு வச்சிட்டு plus 2ab வந்து நம்ம LHS க்கு எடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு minus 2ab ஆயிடுமா so a plus b the whole square plus 2ab வந்து left hand side வந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் minus 2ab equal to a square plus b square வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் நமக்கு ஆல்ரெடி क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க a plus b ஓட வேல்யூ வந்து 10 ன்னு கொடுத்திருக்காங்க so a plus b க்கு பதிலா 10 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம் whole square minus 2 into ab ஓட வேல்யூ வந்து நமக்கு 12 ன்னு தெரியும் so அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம் a square plus b square 10 square என்ன 100 minus 2 into 12 வந்து 24
equal to a square plus b square. So 100 minus 24 நமக்கு என்ன 76. அப்போ a square plus b square equal to 76. இதுதான் நமக்கு ஆன்சர். Number D. Next questionல வந்து நமக்கு question என்ன கொடுத்திருக்காங்க, x minus 1 by x equal to 5, then find the value of x cube minus 1 by x cube value என்ன நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த question எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a cube minus b cube formula எழுதணும். a cube minus b cube ஓட formula என்னன்னா a cube minus b cube equal to a minus b the whole cube plus 3ab into a minus b. So இதுதான் a cube minus b cube formula. இதெல்லாம் நம்ம a க்கு பதிலா x ன்னு போட போறோம் and b க்கு பதிலா 1 by x ன்னு போட போறோம். So இந்த values இந்த formulaல substitute பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், x cube minus 1 by x cube equal to x minus 1 by x the whole cube plus 3 into x into 1 by x into x minus 1 by x. இப்போ இதுல x உம் cancel ஆயிடும். So இங்க என்ன இருக்கும், x cube minus 1 by x cube equal to x minus 1 by x the whole cube plus 3 into x minus 1 by x அப்படின்னு இருக்கும். நமக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க, x minus 1 by x ஓட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, x minus 1 by x ஓட வேல்யூ வந்து 5. So 5 cube plus 3 into 5. 5 cube ஓட வேல்யூ வந்து 125 plus 3 into 5 15. So answer இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 140. இதுதான் ஆன்சர். இந்த சம் வந்து ஈஸியா ஷார்ட்கட்லயும் போடலாம். இப்போ நமக்கு இதை பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கு, a ஓட வேல்யூ வந்து x, b ஓட வேல்யூ வந்து a ஓட வேல்யூ x, b ஓட வேல்யூ 1 by x இருக்கு. ஸோ நம்ம இந்த ஃபார்முலால இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸும் 1 by xும் கேன்சல் ஆயிடுமா. ஸோ நம்ம இதை எப்படி போடலாம் அப்படின்னா x minus 1 by x ஓட வேல்யூ 5. ஸோ அந்த வேல்யூவை கியூப் பண்ணிக்கணும், 5 cube plus 3 into 5. டைரக்டா இதை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் 114 கிடைச்சிரும். நாளைக்கு பார்ட் 2 questions பார்க்கலாம். ஸோ அன்ஸ்டக் மேத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் வேற என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.